எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். All have sinned and fall short of the glory of God. இந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். All have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். இந்த உலக மக்கள் தங்களுடைய விலையேறப்பெற்ற செல்வத்தை இழந்து போனார்கள். இந்த உலக மக்கள் தங்களுடைய விலையேறப்பெற்ற சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை இழந்து போனார்கள். இந்த உலக மக்கள் தங்களுடைய விலையேறப்பெற்ற எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆங்கிலத்திலே ஒரு முதுமொழி இப்படியாக வருகிறது: when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. தமிழ்ல சொல்றேன், செல்வம் இழக்கப்பட்டு போனால் ஒன்றும் இழக்கப்படவில்லை. ஆரோக்கியம் இழக்கப்பட்டு போனால் ஏதோ கொஞ்சம் இழக்கப்பட்டு விட்டது. நன்னடத்தை இழக்கப்பட்டு போனால் எல்லாமும் இழக்கப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த உலகம் எல்லாவற்றையும் இழந்து விட்டது. செல்வத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, எல்லா மகிமையையும் இழந்து நிற்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தை, உலக மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு இரட்சகர் தேவை, ஒரு மீட்பர் தேவை. எனவேதான் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். யார் அவர்? அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் அவர் பதிலை தந்திருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லாருடைய கேள்விகளுக்கும் அவர் ஒரு விடையை தந்திருக்கிறார். அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய இடம், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே தியாக பலியாக்கி சிலுவையில் தொங்கினார் அல்லவா, அந்த சிலுவை அண்டையத்துக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். அந்த சிலுவையின் இடத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும். அங்கே செல்லும் பொழுது நாம் நம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. திரும்பமாக சொல்லுகிறேன், நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடுத்த வரி ரொம்ப அருமையான வார்த்தை, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இதுதான் அடுத்த வரியாக இருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோமா? அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம்
போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே, என் உள்ளம் வாழ்த்துதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தரானே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உடைய தழும்புகளால் நீர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக, மன ரீதியாக அல்லது ஆவிக்குரிய ரீதியாக எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் உடைய தழும்புகளால், உடைய காயங்களால் சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த காணொளி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலையாக்கும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படிக்கு நீர் அவர்கள் செவிகளை திறந்தாரும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளிலே நான் பார்க்கிற பொழுது, இந்த உலகம் தேவன் கொடுத்த செல்வத்தை, தேவன் கொடுத்த ஆரோக்கியத்தை, தேவன் கொடுத்த எல்லாவற்றையும், எல்லா மகிமையும் இழந்து விட்டது. எப்படி இந்த காரியம் நடந்தது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேர் அழிவு இந்த உலகத்திற்கு வந்தது என்று சொல்லி பார்த்தால், இந்த உலகம் எண் நிறைந்த பாவங்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த மனுக்குலத்தின் பாவங்கள் எண் நிறைந்தவைகளாக இருக்கிறது, அளவிற்கரியதாக இருக்கிறது. நிறைய பாவங்கள் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லிசூனியம், வைராக்கியம், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், களியாட்டங்கள், இப்படி நிறைய லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனாலும் எல்லா பாவத்திற்கும் அடிப்படையான உலகளாவிய ஒரு பாவம் இவைகளுக்கு பின்னால் இருக்கிறது. There is a basic and universal sin hidden in all these sins or problems. What is it? அந்த பாவம் என்னங்கய்யா? அதுதான் இந்த ஏசாயா நிருபத்திலே 53வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி இதை குறித்ததான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வருவதற்கு 2025 வருடங்களுக்கு முன்பதாக அழகாக குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஏசாயா 53:6 என்ன அந்த வாக்கியம் சொல்லுகிறது? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம். இதுல அந்த முதல் பாதியை பார்க்கிற பொழுது அங்கே போடப்பட்டிருக்கிறது தான் யூனிவர்சல், பேசிக் யூனிவர்சல் ப்ராப்ளம் ஆர் பேசிக் யூனிவர்சல் சின். உலகத்தின் அடிப்படையான உலகளாவிய ஒரு பாவம் அல்லது பிரச்சனை என்னன்னா அதுதான். என்னது? அவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். அப்படின்னா என்னங்க? அவன் தன் தன் வழியிலே போனோம் என்றால் தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டோம். தேவனை தேடவில்லை. தேவனுக்கு பதிலாக இவர்கள் கல்லையும் மண்ணையும் பொன்னையும் பொருளையும் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாங்கள் உருவாக்குவதெல்லாம் தெய்வம் என்று எண்ணிவிட்டார்கள். தாங்கள் அபிஷேகம் செய்வதெல்லாம் தெய்வம் என்று எண்ணிவிட்டார்கள். தாங்கள் தூக்கி செல்வதெல்லாம் தெய்வம் என்று எண்ணிவிட்டார்கள். மாத்திரமல்ல, எல்லா பாவத்திலும் விழுந்து விட்டார்கள். தேவனை தேடவில்லை. தேவனுக்கு பதிலாக உலக காரியங்களை தேடினார்கள். ஒருபடி மேலே சென்று சிலர் தேவன் இல்லை என்றார்கள். இன்னும் சிலர் அதைவிட ஒருபடி மேலே சென்று நான் தான் கடவுள் என்றார்கள். இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போனான். தேவனுக்கு புறமுதுகை காட்டினான். அடுத்த வரி சொல்லுது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும்
இயேசுவின் மேல் விழ பண்ணினார். இதுதான் அங்கு நடந்திருக்கிற காரியம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இங்கு அக்கிரமம் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிற வார்த்தையானது எபிரேய வார்த்தை அவான் என்கிற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அவான் என்கிற வார்த்தையை தான் தமிழ்ல அக்கிரமம்னு போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் இனிக்கிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அக்கிரமம் தான் அர்த்தம். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன், சில இப்போதைய தமிழாக்கங்களில் அதில் என்ன போட்டிருக்காங்க, ரிபல்லியன்னு போட்டிருக்கிறாங்க. ரிபல்லியன்னா முரட்டாட்டம். முரட்டாட்டம்னா மனுஷனுக்கு எதிரான முரட்டாட்டம் கிடையாது, தேவனுக்கு எதிரான முரட்டாட்டம். எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஆனாலும் இந்த முரட்டாட்டம், ரிபல்லியன், இனிக்கிட்டி, அக்கிரமம் எந்த வார்த்தையும் அவான் என்கிற வார்த்தைக்கான முழு பொருளையும் தரவில்லை. அப்ப அவான் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவான் என்பது அக்கிரமம், அந்த அக்கிரமத்திற்கு வருகிற தண்டனை, அந்த அக்கிரமத்தின் விளைவாக வருகிற எல்லா தீய விளைவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அது இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக இவைகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம் எல்லாருடைய அவான்களையும், அப்படின்னா என்ன, நம்ம எல்லாருடைய அக்கிரமம், அந்த அக்கிரமத்திற்கான தண்டனை, அந்த அக்கிரமத்திற்கான எல்லா தீய விளைவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மேல் விழ பண்ணினார். பாருங்களேன், இங்கே ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது. A divine exchange has been taken place here. Here there is a divine exchange has taken place. இங்கே ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது. என்னையா அந்த பரிமாற்றம்? நான் இருக்க வேண்டிய இடத்திலே, நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இயேசு எனக்காக என் அக்கிரமத்தையும், என் அக்கிரமத்தின் விளைவாக வருகிற தண்டனையும், அதன் விளைவாக வருகிற எல்லா விதமான தீய விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவமில்லாத கீழ்ப்படிதலின் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்தார். கரங்களை தட்டார். This is what the divine exchange. இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றம். திரும்பமாக சொல்லுகிறேன், நான் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லது நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக என் அக்கிரமத்தையும், என் அக்கிரமத்தினால் வருகிற தண்டனையும், என் அக்கிரமத்தினால் வருகிற தீய விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அவருடைய பாவம் இல்லாத கீழ்ப்படுதலின் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்தார். அல்லேலூயா. இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றம். அந்த தெய்வீக பரிமாற்றத்தின் மூலமாய் வருகிற சிறப்பு அம்சங்கள் என்ன என்ன என்றுதான் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய முதல் காணொளியிலே உனக்கு தண்டனை இல்லை என்கிற அந்த காணொளியிலே நாம் பார்த்தோம், நான் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம். நாம் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம். Jesus was punished that we might be forgiven. இது முதலாவது அம்சம், பரிமாற்றத்தின் முதலாவது அம்சம், first aspect of the divine exchange என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ இரண்டாவதாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னு படிச்சோம் இல்லைங்களா? இதன் மூலமாக வருகிற ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா, நாம் சுகமடையும்படிக்கு அவர் காயப்பட்டார். நாம் சுகமடையும்படிக்கு அவர் காயப்பட்டார். ஆங்கிலத்தில் Jesus was wounded that we might be healed. Jesus was wounded that we might be healed. அருமையானவர்களே, பேதுரு சொன்ன வார்த்தையிலிருந்து இதை நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த வார்த்தை? நாம் நீதி பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடுத்த வரி என்ன? அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். குணமானீர்கள், இதுதான் அந்த வார்த்தை. இந்த அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள்ங்கிற வார்த்தையை அவர் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தான் கோடிட்டு காட்டுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 53வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இந்த வார்த்தை வருகிறது. என்ன அந்த வார்த்தை? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு அடிபட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அடுத்த வரி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். திரும்பமாக அந்த வசனத்தை சொல்லுகிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை, நம்முடைய துக்கங்களை, வலிகளை சுமந்தார். நாமோ அவர் கர்த்தரால் வாதிப்பட்டு அடிபட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம் மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால் குணமாகிறோம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையானது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் போட்டுக்கிறாங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிம்பிள் பிரசன்ஸ், குணமாயிட்டு இருக்கோம். அது மாதிரி வருது. ஆங்கிலத்தில் NIV டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா, by his wounds we are healed. நாம் குணமாயிட்டோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். we are healed, நாம் குணமாயிருக்கிறோம். this is a declarative sentence, அப்படி சொல்லலாம். அப்படின்னா டிக்ளேர் ஆயிடுச்சு, நீங்க சுகம் ஆயிட்டீங்க, டிக்ளேர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, டிக்ளேர் ஆயிடுச்சு, அதுதான் குறிக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா பேதுரு அவர் கோடிட்டு காண்பிக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, by his wounds you have been healed. present perfect tenseல அவர் சொல்றதை பார்க்கிறோம். தமிழ்ல நீங்கள் குணமானீர்கள்னு போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, குணமாகி இருக்கிறீர்கள் என்று கூட சொல்லலாம். என்ன டிரான்ஸ்லேஷன், எப்படி எந்த மொழியில எந்த லாங்குவேஜ் இதில் போட்டிருந்தாலும் சரி, அது ப்ரெசன்ட் டென்ஸோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோ, பாஸ்ட் பர்ஃபெக்டோ, வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஏற்கனவே அவர் சிலுவையிலே நமக்கு செய்து முடித்த காரியம் இன்றைக்கும் அதனுடைய நன்மை தொடர்கிறது. நீங்கள் சுகமானீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான வியாதியாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியாக வியாதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியான வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு சுகமாக்குகிறார். you have been healed. நீங்கள் சுகமாகி இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். விசுவாசத்தினாலே இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் குணமாகி இருக்கிறீர்கள். இதுதான் உண்மையாக இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் இரண்டாவது அம்சம் என்ன? நாம் சுகமாகும்படிக்கு இயேசு காயப்பட்டார். Jesus was wounded that we might be healed. Jesus was wounded that we might be healed. நாம் சுகமாகும்படிக்கு இயேசு காயப்பட்டார். இது முற்றிலுமாய் அவருடைய முடிவில்லாத கிருபையின் மூலமாக நாம் அவர் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்கள், சொல்லுங்களேன், நான் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார். நான் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார். நான் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார். Jesus was wounded that we might be healed. Jesus was wounded that we might be healed. Jesus was wounded that we might be healed. Hallelujah. நான் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார். விசுவாசியுங்கள், அவருடைய கிருபையின் மூலமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாய் கிருபையினாலே, உடைய கிருபையினால் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சுகமடையும்படிக்கு நீர் காயப்பட்டீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் நீர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய ரீதியாக, இன்னும் மன ரீதியாக எல்லா வியாதிகளில் இருந்தும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.